ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக சுவரொட்டி வாங்கணும்னு ட்ரை பண்ணோம். பட் கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி தான் வாங்க முடிஞ்சது. இந்த குட்டி குட்டி 2 சுவரொட்டி தான் கிடைச்சது. இது ஒன்றோட விலையே 300 ரூபான்னு சொன்னாங்க. இது ப்ளட் கவுண்ட் ஏற்ற ரொம்பவே நல்லதுன்னு சொன்னதுனால ரொம்ப நாளாக தேடி பிடிச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் அது கிடைச்சது. இதை முதல்ல நல்லா ஒரு நல்ல தண்ணியில் ஒரு 2லேருந்து 3 தடவை அலசிக்கலாம். அதுக்கப்புறம் இது முழுகிற அளவுக்கு மேலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது அந்த ப்ளட்டு லீக் ஆகாமல் இருக்கும். அந்த தண்ணியை கீழே ஊற்ற வேண்டாம். நம்ம சமைக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில். அதுக்கப்புறம் கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயம், நல்ல ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா செவக்க வறுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த சுவரொட்டியை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால உப்பு அதிகமாக போயிட்டால் நல்லா இருக்காது. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். இது இப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். அப்போது நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அந்த தண்ணியை இதிலே தான் சேர்க்கணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதில் தான் ஃபுல் ஸ்ட்ரென்த்து இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா வெந்து வரட்டும். இது தண்ணி சுண்டவும் வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ஒரு மூடி போட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 4 to 5 மினிட்ஸ் போதும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி இண்டக்ஷனில் சமைச்சோம். எப்போவும் நம்ம கேஸ் அடுப்பில் தான் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் இண்டக்ஷனில் சமைச்சிருக்கோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. வேறு எதுவும் இதில் ஆட் பண்ண வேணாம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஒரு துளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் நல்லாவே சுண்டியாச்சு. கொஞ்சமாக மிளகுத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாய்த்தூளும் போடலாம். மிளகுத்தூளோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தொக்கை விட இது மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். பார்க்கவே கலர் அழகாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.